Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரிய முறைப்படி எப்படி கோதுமை தோசை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுவும் அந்த காலத்துல நல்ல முழு கோதுமையா இடிச்சு அதுக்கு அப்புறமா அதை சுத்தம் செஞ்சு அதுக்கு அப்புறமா ஆட்டி செஞ்சிருக்காங்க. அது ரொம்பவே சுவையா இருந்துச்சுங்க. சரி அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். சரி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ கோதுமை. இப்போ அந்த கோதுமையை உங்கள் வீட்டில் உரல் இருந்தாலும் சரி அல்லது ஆட்டுக்கல் இருந்தாலும் சரி அதில் அப்படியே கொட்டிட்டு அதில் உலக்கையை வச்சு நம்ம இடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துட்டு அப்படியே லேசாக தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இடிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த ஈரப்பதத்தில் வந்துட்டு இன்னுமே நல்லா அந்த கோதுமையில் இருக்க தவிடு எல்லாமே வந்து வெளியே வரும். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து இடிக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் இடிக்க இன்னொரு ஆள் வந்து கை வச்சு தள்ளி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமே ஈவனாக இடிப்பட்டு அந்த கோதுமையில் இருக்க தவிடு வந்து வெளியே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இடிச்சிட்ருப்பேன், எங்கள் அத்தை வந்து தள்ளி விடுறாங்க. அது வந்து கை சிக்கிக்காமல் பார்த்து கரெக்டாக வந்து தள்ளணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியாது, பெரியவங்க வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இடிக்கணும்னு வைங்களேன். அதுக்கப்புறமா அது தவிடு ஃபுல்லாக வெளியே வந்துடும். கோதுமை மட்டும் இல்லைங்க, கம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த காலத்தில் இப்படி இடித்து தான் செய்வாங்களாம். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குமா தோசை. கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கோதுமை தோசை சாப்பிட்டு பழகிட்டு பேக்கெட் மாவு வாங்கவே மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பக்குவம். இப்போ கோதுமையிலேருந்து அந்த தவிடெல்லாம் வந்து வெளியே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்தாலே போதும். லேசாக வந்து இந்த கோதுமையில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு முறத்துலேயோ அல்லது தட்டுலேயோ வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு காய வைக்கணும். இப்போ வந்து மிதுனும் வந்து அவங்க அப்பத்தாக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆட்டுக்கல்லேருந்து கோதுமையை எடுத்து முறத்தில் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிலில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சா போதும். அதாவது முக்கியமாக அந்த கோதுமையில் இருக்க ஈரப்பதம் வந்து குறைஞ்சி போகணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து அதை புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது தின்ன உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் கொட்டிக்கலாம். இல்லைன்னா இங்கே ஏதாவது ஒரு துணியை விரித்து விட்டோ அல்லது பெரிய தட்டு வச்சோ அதில் காய வச்ச கோதுமையை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முறத்தில் எடுத்துகிட்டு புடைக்க ஆரம்பிக்கலாம். இப்படி அளவாக எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துட்டாலும் புடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்க புடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தவிடு மட்டும்தான் கீழே விழுகுது. கோதுமை ஒன்று கூட கீழே சிந்தி இருக்காது. அது குழந்தைங்க முன்னாடி வந்து நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் புதுசாக தெரியும். அவங்களும் நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்பப்போ கலக்கி விட்டுட்டே வந்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா புடைக்கும் பொழுது அந்த கோதுமையில் ஒட்டி இருக்கக்கூடிய தவிடு கூட முழுசாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தவிடு மட்டுமே எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போது 1 கிலோ கோதுமை எடுத்திருக்கோம், ஆனால் அதில் 3/4 கிலோ மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து தவிடே வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா புடைக்கும்போது சுத்தமாக வந்துட்டு அந்த தவிடெலாம் இல்லாமல் வந்துடும். கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கோதுமை கூட சிந்தி இருக்காது. ஃபுல்லாக அந்த வேஸ்ட் மட்டும்தான் விழுகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குருணையாக இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த நம்ம தவிடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ கோதுமை அதாவது ஃபுல்லாக வந்து புடைச்சி எடுத்துட்டாங்க. ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த தவிடு வந்துட்டு ஒன்று நீங்கள் மாடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உணவாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது செடிகளுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது அந்த நம்ம புடைச்ச கோதுமையை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு
ஒரு 2 தடவை வந்து நம்ம கழிஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக கழிய வேண்டியது கிடையாது. தனியாக கோதுமையை மட்டுமே வந்து ஒரு 2 முறை கழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கிலோ கோதுமைக்கு 1/4 கிலோ வந்து அரிசி ஊற வச்சுருக்கோம் தோசைக்கு. ஸோ இதையும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. பட் பெரியவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இப்படி தான் அரைச்சி எடுப்பாங்க. ஏன்னா கீழே ஒரு வேளை ஏதாவது கல் இருந்தால் கூட அது தனியாக நின்றுக்கும். இப்படி அரைச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டவுன் சைடு இருக்கவங்க, சிட்டி சைடு இருக்கவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். இது வந்து அரைச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி எடுக்கும்போது கடைசியில் வந்து கல் இருந்ததுன்னா தனியாக நின்றுக்கும். அதுக்கப்புறமா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை மொட்டு உளுந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 150 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். இதையும் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு இதை உளுந்து போட்டு ஆட்டியாச்சு. உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரிசியையும் கோதுமையும் போட்டு ஆட்டிடலாம். முதல்ல உளுந்து போட்டு ஆட்டிட்டு 2வது அரிசி போட்டு ஆட்டும் பொழுது நம்ம கிரைண்டர் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த உளுந்து மாவு பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டரில் ஒட்டிட்டு கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ 2மே வந்து ஆட்டியாச்சு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கோதுமை தோசை மாவு வந்து தயாராகிடுச்சு. ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ மதியம் ஆட்டி வச்சிங்கன்னா நைட் சுட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வாசனையே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு முறை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக எண்ணெய் வந்து சுற்றிலும் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் விட இரும்புக்கல் இருந்ததுன்னா ரொம்பவே அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுவையான தோசை வந்து தயாராகிட்டுருக்கு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா புளிச்சட்னி ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. கோதுமை தோசையும் புளிச்சட்னியும் இருந்தால் அவ்வளோ ஒரு ரொம்பவே சுவையான டிஃபன் ஐட்டம் தான் இது. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இதை நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னா அப்படியும் சுட்டுக்கலாம், இல்லை சாஃப்டாக வேணும்னாலும் கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி சுட்டாலும் நல்லா மெதுன்னு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ நம்மளுக்கு சுவையான கோதுமை தோசை வந்து தயாராகிடுச்சு. இப்போது அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பொடி, புளிச்சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி, இது 3மே செஞ்சுருக்கோம். தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங், இன்றைக்கி நைட் ஃபர்ஸ்ட்டு சுடுறீங்க அப்படிங்கும் பொழுது புளிச்சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படிங்கும் பொழுது தேங்காய் சட்னி வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.